இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். பயப்படாத, இந்த கடைசி அடியை நாம் மறுபடியும் பாடப் போகிறோம். எதிர்காலம் உங்க கையிலப்பா. என் பயம் யாவும் நீங்கிச்சுப்பா. உங்க கையில என் எதிர்காலம் இருக்கும் போது யார் எனக்கு என்ன செய்வான்? என் எதிர்காலம் எல்லாம் உங்க கையில வச்சு என்னை நடத்தும் போது நான் பயப்படேன். நான் ஏன் பயப்படணும்? எந்த மனுஷனுக்கு நான் பயப்படணும்? எந்த அதிகாரத்துக்கு பயப்படணும்? ஏன்னா நீங்க என் பக்கத்துல இருக்கீங்க. எல்லாம் சொல்லுங்க, நீங்க ஏசப்பா, நீங்க என் பக்கத்துல இருக்கீங்க. சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு துணையாவே இருக்கீங்க, எனக்கு துணையாவே நீங்க இருக்கீங்க. ஆகையால் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயம் எனக்கு இல்லை. சொல்லுங்க ஆமென். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. என் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. என் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றியப்பா. என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறைவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாடும்போதே ஒரு நிச்சயம் நமக்கு இல்லை இருக்குல்ல, இல்லை ஒரு தைரியம் வந்துருச்சு இல்லை, பாடும்போதே ஒரு தைரியம் நமக்கு. ஆமென். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர், அவர் மாறவே மாட்டார். மனுஷன் மாறலாம், குணம் மாறலாம், அன்பு மாறலாம், பாசம் மாறலாம், நேசம் மாறலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்போதுமே மாற மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொன்னார், நான் கர்த்தர், நான்